அன்புக்குரியவர்களே, மறவாதீர்கள் என்னும் விவிலிய தொடர் என்று அந்நியரை வரவேற்க மறவாதீர்கள் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்நியரை வரவேற்றல் என்பது இரக்கச் செயல்களில் ஒன்று. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அகதிகள், ஏதிலிகள், பிற நாடுகளிலிருந்து வந்தவர்கள், பிற ஊர்களிலிருந்து வந்தவர்கள், இவர்களெல்லாம் நீங்கள் வரவேற்று உபசரியுங்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பல நாடுகளுக்கும் பல குடும்பங்களுக்கும் திருச்சபைக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். விருந்தினரை உபசரிக்க மறவாதீர்கள் என்று நாம் எபிரேயர் திருமடலில் வாசிக்கின்றோம். எபிரேயர் திருமடல் அதிகாரம் 13 2வது இறைமொழி சொல்லுகிறது, அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். அதற்கு ஒரு சுவையான காரணத்தையும் இந்த எபிரேயர் திருமடல் சொல்லுகிறது. ரொம்ப சுவையான காரணம் என்னவென்றால், இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியது உண்டு. ஆகவே நமக்கு நினைவுக்கு வருகிறது, ஆபிரகாமை தேடி 3 கடவுளுடைய தூதர்கள் வந்தார்கள். அவர் அவர்களை வரவேற்றார். வரவேற்று விரைந்து சென்று அவர்களுக்கு ரொட்டியும் இறைச்சியும் கொடுத்து அவர்களை உபசரித்தார். அவர்கள் போகும்போது சொல்லிவிட்டு சென்றார்கள், அடுத்த முறை நாங்கள் இங்கே வரும்பொழுது உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். ஆகவே விருந்தினர்களை நாம் உபசரிக்கின்ற பொழுது நம்மை அறியாமலே வானதூதர்களை நாம் மகிழ்விக்கின்றோம் என்று எபிரேயர் திருமடல் சொல்கிறது. இயேசு கூறினார், நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் அந்நியனாக இருந்தேன், என்னை வரவேற்றீர்கள். ஆகவே அந்நியர்களை நாம் வரவேற்கின்ற பொழுதெல்லாம் இயேசுவையே நாம் வரவேற்கின்றோம், வானதூதர்களை நாம் மகிழ்ச்சிப்படுத்துகின்றோம். எனவே அந்நியரை வரவேற்க மறவாதிருப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக.